தக்ஷண காளி தசமகா வித்யா. அந்த தசமகா வித்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல நிற்கிறவளே தக்ஷண காளி தான். அவளுக்கு மேலே தேவியே கிடையாது. ஏன்னா தக்ஷண காளி யாருன்னா அந்த பரமேஸ்வரனோட ஐக்கிய மாட்டான். நீங்கள் நல்லா விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா தெய்வங்களும் சிவன் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, இல்லை அம்பிகைக்கு முன்னாடி சிவன் உட்காந்துருப்பார், அம்மா வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஆனால் தக்ஷண காளி மட்டும்தான், மகா காளி பத்ரகாளி ஒன்று தான், ஸ்மசான வாசினி அந்த அம்பிகை மட்டும்தான் பரமேஸ்வரன் கீழே இருப்பார். அந்த பரமேஸ்வரன் மேலே அம்பிகை நிற்பாள். எதனால் அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு ரௌத்ர ரூபம் எடுத்தா, அதுக்கு பல உதாரணங்களுக்கு பல புராண கதைகளுமே இருக்குது. என்ன ஆனால் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேசுகிறோம்னா, அங்காள பரமேஸ்வரி மேல் மலைநூல வீட்டிற்கும் அன்னையின் அம்சமான மேல் மலைநூல் அங்காள பரமேஸ்வரி. எதனால் அந்த அம்பிகைக்கு இத்தனை ஒரு சக்தி, இத்தனை பேர் எல்லாரும் ஓடோடு போய் நிற்கிறோமே. அங்கே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் திருநங்கை என்ற பாலினத்துக்கு வேறுபாடே கிடையாது. எல்லாருமே போய் நிற்பாங்க. எல்லாருமே அந்த அம்பாளோட அருள் வந்து இறங்கும். எல்லாருமே தன் நிலை மறந்து ஆடுவாங்க. அது பேர் காட்டேரி ஆட்டம் சொல்லுவாங்க, பிடாரி ஆட்டம் சொல்லுவாங்க, காளி ஆட்டம் சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி ஆட்டத்தால் இன்றைக்கி உலகத்தையே தன் கைக்குள்ளே வந்து கட்டுப்பாடை வச்சுருக்கிறார் அந்த அம்பிகை. புரியுதா? அப்பேற்பட்ட சக்தி அந்த தேவியின். இப்போ கதையை எப்படி வந்து இந்த சுடுகாட்டில் ஏன் அம்மா வந்து உட்கார்ந்தா, இந்த ஸ்மசானத்தில் ஏன் அம்பிகை வந்து உட்கார்ந்தா, நல்லா புரிஞ்சுக்குங்க. காளினாவே ஸ்மசானம் தான். நம்ம வந்து வெளியே கோயில்களில் போயிட்டு வெளியே பரிகாரங்களை பண்ணுறதை விட பத்ரகாளி எங்கே இருக்கிறாளோ, அந்த சுடுகாடு எங்கே இருக்கோ, அந்த ஸ்மசானத்தில் அம்பிகை எங்கே தேடி போய் பிடிங்க. அங்கே போய் உட்காந்து பரிகாரங்கள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதிபயங்கரமான ஒரு சக்தி கிடைக்கும், அதிபயங்கரமான ரிசல்ட்டு கிடைக்கும். அதுவும் வசிய பூஜையும் சரி, என்ன செய்வனும் சரி, மந்திரமாயமும் சரி, நம்ம கணவனை வந்து எவ்வளவு கூட்டு போயிட்டா, இல்லை பொண்டாட்டியை யாராவது வந்து இந்த மாதிரி மயக்கி வச்சுக்காங்க, இல்லை நம்மளுக்கு கிடைக்கிற சொத்துக்களை வந்து பிடுங்கி வச்சுக்காங்க, நம்மளுக்கு கிடைக்கிற செல்வங்களை வந்து தடைப்பட்டு வச்சுக்கலாம். சுடுகாட்டு பூஜைக்கு முன்னாடி உலகத்தில் வேறு எந்த பரிகாரமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மண்ணுமே சுடுகாடு தான். இப்போ நம்ம உட்காந்துருக்க இடமே சுடுகாடு தான். அம்பிகை உட்காந்துருக்க இடமே சுடுகாடு தான். அங்கே உட்காந்துருக்கிற அந்த காஷி காளி எடுத்து வந்த இடமே மயானம் தான். காஷி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபுல்லாக மயானம், ஸ்மசான வாசினி. அதனால தான் நம்மளுக்கு இத்தனை பரிகாரம் பலிதல் தரும். எப்போ அதாவது சும்மா நம்ம கோயில் போகணும், கையெழுத்து கும்பிடாமல் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரம் ரிசல்ட் நம்மளுக்கு வரணும். 100% ரிசல்ட் வரணும். அது கரெக்டான இடத்துக்கு நம்ம போகணும். அப்பேற்பட்ட இடம் தான் இது.